நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம். நான் பெங்களூரை சேர்ந்த வர்ஷா. எனது தற்போதைய உள்நிலை கொடுக்கல் அல்லது வழங்க விரும்பும் ஒன்றாகும். அதாவது நான் எந்த நிலையில் இருந்தாலும் மற்றவர்களும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இது என் இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து இயல்பாக வருகின்றது. எனவே என்னை சுற்றியுள்ள மக்களுக்கு எனது உள்நிலையை வழங்குமாறு ஸ்ரீ பரம்ஜோதியிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். ஸ்ரீ பரம்ஜோதியின் லட்சியத்தை நிறைவேற்றும் மகத்தான பொறுப்பு உள்ளதை நான் உணர்கின்றேன். எனக்காக நான் செய்யும் ஒவ்வொரு பணியும் ஸ்ரீ பரம்ஜோதியின் பணி எவ்வாறு முதன்மை பெறுகின்றது என்பதை காண முடிகின்றது. எடுத்துக்காட்டாக, நான் தினமும் எனது உடல்நிலையை மேம்படுத்தும் நோக்கத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டாலும் நான் நடக்கும்போது ஸ்ரீ பரம்ஜோதி எனக்குள் இருக்கும் நிலையை மற்றவர்களுக்கு மாற்றுகின்றார். சில நாட்களுக்கு முன்பு நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன் மற்றும் மிகவும் வலியுடன் இருந்தேன். நான் மருத்துவமனைக்கு செல்லும் போது கூட ஸ்ரீ பரம்ஜோதி எனக்குள் இருக்கும் நிலையை மற்ற நோயாளிகளுக்கு மாற்றுவதை உறுதி செய்தார். அதனால் ஸ்ரீ பரம்ஜோதி எவ்வாறு கட்டுப்பாட்டை எடுத்துள்ளார் என்பதையும் என் சுயம் மறைவதையும் என்னால் பார்க்க முடிகின்றது. ஸ்ரீ பரம்ஜோதி உடனான எனது உறவு கணிசமாக வளர்ந்துள்ளது. ஸ்ரீ பரம்ஜோதி நான் எதை வேண்டி கேட்டாலும், சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி, அதை உடனே நிறைவேற்றுகின்றார். ஸ்ரீ பரம்ஜோதி எனக்காக பல அற்புதங்களை நிகழ்த்துகின்றார். சமீபத்தில் எங்கள் வீட்டில் ஸ்ரீ பரம்ஜோதி சங்க ரூபத்தில் தோன்றினார். ஸ்ரீ பரம்ஜோதியுடன் என்னை இணைக்கும் ஒரு சரம் இருப்பதாக நான் உணர்கின்றேன். உண்மையில் நான் அவர்களின் ஒருவராக இருப்பதை போல் உணர்கின்றேன். எனவே ஸ்ரீ பரம்ஜோதியிடம் பேசும்போது நான் மிகவும் உணர்ச்சி வசப்படுகின்றேன். சில நேரங்களில் எங்கள் உரையாடல்கள் மிகவும் தீவிரமாக இருப்பதால் நான் அவர்களுடன் மணிக்கணக்கில் பேச முடியும். அந்த காலகட்டம் முழுவதும் எந்த எண்ணங்கள் எழுகின்றதோ அவை அவற்றிற்கு பதிலளிக்கின்றன. மேலும் மெதுவாக அந்த எண்ணமும் மேலும் என் சுயமும் மறைந்துவிடும். என் சொந்த இருப்பை நான் கேள்வி கேட்கும் தருணம் வருகின்றது. இந்த நிலை மிகவும் நன்றாக உள்ளது. நான் இந்த நிலையில் தொலைந்து போக விரும்புகின்றேன். ஸ்ரீ பரம்ஜோதி அவர்களின் லட்சியத்துக்கு என்னை வாகனமாக பயன்படுத்தியதற்காகவும் இத்தகைய அழகான நிலைகளை எனக்கு ஆசிர்வதித்தமைக்காகவும் நான் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கின்றேன். அனந்த கோடி தன்யவாத் ஸ்ரீ பரம்ஜோதி. மிக்க நன்றி. என்றென்றும் உங்கள் தெய்வீக தாமரை பாதங்களில்.